ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் precipitation titration ஆர் அர்ஜென்டிமெட்ரிக் டைட்ரேஷன். இதை வந்து இப்படி சொல்லுவாங்க, precipitation டைட்ரேஷனும் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அர்ஜென்டிமெட்ரிக் டைட்ரேஷன் கூட கேட்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க். இது வந்து அடிக்கடி 10 மார்க்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்குது. மோர்ஸ் மெத்தட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட், மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட், அண்ட் தென் ஃபஜன்ஸ் மெத்தட்னு 4 மெத்தட் இருக்குது. நம்ம இன்னைக்கு அதில் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்மக்கிட்ட 25 குளோரைட் டைட்ரண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 ஏஜி வந்து இங்கே பீக்கரில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ 25 குளோரைடும் ஏஜி கூட ரியாக்ட் ஆகி 25 ஏஜிசியெல்லாம் கன்வெர்ட் ஆயிரும். பேலன்ஸ் இங்கே 25 ஏஜி இருக்குல்ல, அது வந்து நம்ம ஆட் பண்ண இண்டிகேட்டர், அதாவது பொட்டாசியம் குரோமேட் கூட ஆக்ட் ஆகி சில்வர் குரோமேட்டாக ப்ரிசிபிடேட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. precipitated silver chromate through the sparingly soluble in water but more soluble in the silver chloride, and red color is due to the silver chromate does not appear until all the chloride ions, அதான் நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 25 chloride ions, அந்த ஆல் த chloride ions வந்து சில்வர் குளோரைடாக ப்ரிசிபிடேட் ஆகிற, ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ரெட் கலர் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the above example, potassium chromate is added to the solution as the silver nitrate solution is added and chloride is precipitated. The next drop of the silver nitrate causes precipitation of red chromate, including the end point has been reached. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொட்டாசியம் குரோமேட் வந்து நம்ம ஆட் பண்ணோம்ல இண்டிகேட்டரா, அது வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பீக்கரில் வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் தானே இருக்குது, இதில் தானே நம்ம பொட்டாசியம் குரோமேட் வந்து இண்டிகேட்டரை ஆட் பண்ணோம். த நெக்ஸ்ட் ட்ராப் ஆஃப் த சில்வர் நைட்ரேட் காசஸ் த precipitation ஆஃப் த ரெட் குரோமேட். அதாவது இதில் இருக்கிற ஃபுல் குளோரைடும் இது கூட ரியாக்ட் ஆன பின்ன இங்கே இருக்கிற பேலன்ஸ் சில்வர் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பொட்டாசியம் குரோமேட் கூட ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ரெட் கலர் கொண்டு வரும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் the silver nitrate causes the precipitation of chromate indicating that the end point has been reached அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2AgNO3, அதாவது சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் பொட்டாசியம் குரோமேட், இது ரெண்டு தானே நம்ம ஆக்ட் ஆகுது, அதாவது பீக்கரில் இருக்கிறது தானே நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சில்வர் குரோமேட் வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டராக ரெட் கலர் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியான இண்டிகேட்டர். பொட்டாசியம் குரோமேட் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியான இண்டிகேட்டர், டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் சச்சஸ் குரோமேட்டோடைய கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும், டெம்பரேச்சர், அது போக வந்து ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் எக்ஸெட்ரா, இது எல்லாமே பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரிசிபிடேஷன் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் 0.1N சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மெத்தட்ஸ், ப்ரிசிபிடேஷன் மெத்தட்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லா மெத்தடுக்குமே ப்ரிப்ரேஷன் அண்டு ஸ்டாண்டர்டைசேஷன் நீங்கள் எழுதியே ஆகணும். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, டிசால்வ் 17 கிராம் ஆஃப் சில்வர் நைட்ரேட் இன் 1000 ml வாட்டர். இல்லை இதை எப்படி நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெய் அக்யூரேட்லி 1 கிராம் ஆஃப் NaCl அண்ட் ஆட் 5 ml ஆஃப் வாட்டர். ஒரு பீக்கரில் 1 கிராம் NaCl எடுத்துக்கிட்டு அதில் 5 ml வாட்டர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 5 ml அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அதை வந்து நெக்ஸ்ட்டு 50 ml ஆஃப் மெத்தனால் ஆட் பண்ணி 2 drops ஆஃப் இயோசினஸ் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி நம்ம குளோரைடை வந்து டைட்ரண்ட்டாக வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்ரேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் அயான் இன் டைல்யூட் ஆசிட் சொல்யூஷன் பை டைட்ரேட்டிங் அகைன்ஸ்ட் த standard thiocyanate solution in presence of ferric ammonium sulfate as indicator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பியூரேட், அதாவது டைட்ரண்ட்டில் தயோசைனேட் எடுத்துக்கிறோம். கீழே பீக்கரில் பார்த்தீங்கன்னா AgNO3 டைட்ரேட்டாக வந்து AgNO3 எடுத்துக்கிறோம். இண்டிகேட்டராக
ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட் வந்து எடுத்துக்கிறோம். இப்போது தயோசைனேட் வந்து 50 இருக்குது, AgNO3 அதாவது சில்வர் நைட்ரேட் வந்து 25 இருக்குது. இங்கே அப்போ இதில் இருக்கிற 25 தயோசைனேட்டும் இங்கே இருக்கிற 25 சில்வரும் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்னவா ப்ரிசிபிடேட் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 25 AgSCN அதாவது சில்வர் தயோசைனேட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரிசிபிடேட் ஆயிரும். பேலன்ஸ் இங்கே 25 தயோசைனேட் இருக்கு இல்லையா, இந்த 25 தயோசைனேட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இண்டிகேட்டர், ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து என்னவா ப்ரிசிபிடேட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிக் தயோசைனேட்டாக ப்ரிசிபிடேட் ஆகி நம்மளுக்கு வந்து ரெட் கலராக கொண்டு வரும். இதுதான் இதோடைய கான்செப்ட், வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடோட கான்செப்ட் இதுதான். ஸோ ரியாக்ஷன் வாங்க, ரியாக்ஷன்லேருந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 AgNO3 அதே மாதிரி ஒரு 50, இந்த 50 25ல நான் வந்து உங்களுக்கு சும்மா உங்களுக்கு புரியணுங்காக சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாமில் போய் எழுதிட வேண்டாம். இப்போ வந்து ஒரு 25 AgNO3யும் 50 தயோசைனேட்டும் இருக்குன்னா நம்மளுக்கு ப்ரிசிபிடேட் ஆகும்போது 25 சில்வர் தயோசைனேட்டாக வந்து ப்ரிசிபிடேட் ஆகி பேலன்ஸ் வரும். ஸோ அதான் வந்து இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், the thiocyanate solution is precipitate, the silver chloride ion is filtered off and the filtrate is titrated with the standard thiocyanate solution. நம்ம வந்து பியூரேட்டில் என்ன எடுத்திருக்கோம், ஸ்டாண்டர்ட் தயோசைனேட் சொல்யூஷன் தானே எடுத்திருக்கோம். யூஸிங் அமோனியம் ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட் வந்து இண்டிகேட்டராக எடுத்திருக்கோம். எண்டு பாயிண்ட்லாம் பேலன்ஸாக இருக்கிற அந்த தயோசைனேட் சொல்யூஷன்லாம் யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்கன்னா இந்த இண்டிகேட்டர் கூட தான் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஃபெரிக் தயோசைனேட்டாக நம்மளுக்கு ப்ரிசிபிடேட் ஆகும்போது ரெட் கலர் கிடைக்கும். ஸோ அதுதான் வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட். நம்ம எப்பயும் போல் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் எழுதுவோம் இல்லையா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் 0.1N அமோனியம் தயோசைனேட் சொல்யூஷன் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 7.61 கிராம் ஆஃப் அமோனியம் தயோசைனேட் எடுத்து 1000 ml வாட்டரில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். என்றைக்குமே ப்ரிப்ரேஷன் வந்து பியூரட்டில் இருக்கணும், ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பீக்கரு. இதுதான் வந்து கான்செப்ட். ப்ரிப்ரேஷன் வந்து பியூரட்டில் வச்சுருக்கிறது தான் ப்ரிப்ரேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பீக்கரில் பண்ணுறது. பீக்கருக்கு நம்ம என்ன எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 30 ml ஆஃப் AgNO3 எடுத்து அது 50 ml அமோனியம் ஃபெரிக் அமோனியம் சல்ஃபேட்டில் டைட்ரேட் பண்ணுறோம் வித் த அமோனியம் தயோசைனேட் சொல்யூஷன். அதான் சொன்னேன்ல இங்கே நம்ம தயோசைனேட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பியூரட்டில் எடுத்துக்கிட்டு எப்போ வந்து ரெட் ஆர் ப்ரௌன் கலர், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வருதோ அது வரைக்கும் நம்ம டைட்ரேட் பண்ணுறோம். அதுதான் முடிஞ்சு. இது வந்து வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட். இது சேம் வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட் தான், பட் இதில் ஏன் மாடிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ப்ரிசிபிடேட்டை ஃபில்டர் பண்ணுவோம், இங்கே வந்து ஃபில்டர் பண்ண மாட்டோம். அதுதான் மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த மெத்தடே ஃபுல்லாக புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து NaClயும் AgNO3 சில்வர் நைட்ரேட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்ரேட் பண்ணும்போது சில்வர் குளோரைடு வந்து நம்மளுக்கு ப்ரிசிபிடேட் ஆகும், அது போக வந்து சோடியம் நைட்ரேட்டும் ப்ரிசிபிடேட் ஆகும். அதே வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடில் வந்து இந்த AgClயை நம்ம வந்து ப்ரிசிபிடேட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு தான் அடுத்த ரியாக்ஷனுக்கு போவோம். பட் மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடில் இதை வந்து நம்ம இந்த ப்ரிசிபிடேட்டை நம்ம ஃபில்டர் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு பதிலாக இது வந்து அடுத்த ரியாக்ஷனில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம டைபியூட்டைல் பேத்தலேட்டும் நைட்ரோபென்சினும் ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. மறுபடியும் நம்ம எக்ஸஸாக இருக்கிற AgNO3 இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட அமோனியம் தயோசைனேட் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு சில்வர் தயோசைனேட் வந்து ப்ரிசிபிடேட் ஆகும். அப்போ தான் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன கலரில் வந்து, அதாவது ரெட் கலர் வந்து இண்டிகேட்டர் வந்து ஷோ பண்ணும். இதில் இண்டிகேட்டர் அதாவது எக்ஸஸாக இருக்கிற இது வந்து பீக்கரில் இருக்கு இல்லையா, இது வந்து பீக்கரில் இருக்கும், இது வந்து டைட்ரண்ட்டு. ஸோ இது இந்த டைட்ரேட் எக்ஸஸாக இருக்கிற டைட்ரண்ட் வந்து நம்மளுக்கு பீக்கரில் இருக்கிற இண்டிகேட்டர் கூட ஆக்ட் ஆனால் தானே நம்மளுக்கு எல்லா மெத்தட்லேயுமே எண்டு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் இது. இப்போ வாங்க,
ஸோ இதுதான் வந்து மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த வால்யூமெட்ரிக் இன்டைரக்ட் வால்யூமெட்ரிக் precipitation titration சொல்கிறாங்க. In this method, nitric acid solution is used to acidify the chloride in the estimation of chloride ion. இதில் full and full நம்ம estimation of chloride ion தான் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே either filter the chloride ion or coagulate. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா coagulate the எதை வச்சு நம்ம precipitate பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dibutyl pathate அப்படி இல்லைன்னா நம்ம நைட்ரோபென்சின் வச்சு precipitate பண்ணுறோம். ஸோ the excess of the silver nitrate வந்து நம்ம மறுபடியும் against titrated with the potassium or ammonium thiocyanate using the ferric alum as the indicator. அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸஸாக இருக்கிற சில்வர் நைட்ரேட்டை வந்து நம்ம ஃபெரிக் ஆலம் யூஸ் பண்ணி இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி நம்ம யார் கூட டைட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் தயோசைனேட் கூட நம்ம வந்து டைட்ரேட் பண்ணுறோம். அதுதான் அங்கே மேலே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் நைட்ரோபென்சின் ஆர் dibutyl pathalate is added to coagulate the silver chloride. பாருங்க, இந்த சில்வர் குளோரைடை coagulate பண்ணதான் நம்ம dibutyl pathalate நைட்ரோபென்சினும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா so it will not interfere with the titration of excess silver nitrate with the thiocyanate. அது கூட நம்ம வந்து அடுத்த ரியாக்ஷனில் நம்ம எக்ஸஸாக இருக்கிற சில்வர் நைட்ரேட்டை வந்து அமோனியம் தயோசைனேட் கூட டைட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இது கூட இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து precipitate ஆகிரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார்மிங் த லேயர் ஓவர் த இந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த dibutyl pathalate வந்து ஃபார்மிங் த லேயர் ஓவர் த சில்வர் குளோரைடு அண்டு அவாய்ட்ஸ் த நீட் ஃபார் ஃபில்ட்ரேஷன். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் 0.1 m அமோனியம் தயோசைனேட் சொல்யூஷன் அஸ்ஸே ஆஃப் சோடியம் குளோரைடு. இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ எப்பயும் போல தான் இங்கே அஸ்ஸே பாருங்கள். வெரி அக்யூரேட்லி about 0.1 m of NaCl வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து 50 ml வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் 50 ml of 0.1 m சோடியம் சில்வர் நைட்ரேட் எடுத்துகிட்டு மறுபடியும் அகெயின் 5 ml of 2 m நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அது போக நம்மளுக்கு இந்த கொயாகுலண்ட் ஆகிறதுக்கு ஆட் பண்ணுற dibutyl pathalate ஆட் பண்ணி யாருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம டைட்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் தயோசைனேட் யூஸ் பண்ணி டைட்ரேட் பண்ணுறோம். இண்டிகேட்டர் ஃபெரிக் சல்ஃபேட். அப்போ நம்மளுக்கு ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெஜன்ஸ் மெத்தட். இது வந்து அடிக்கடி 2 மார்க்லேயும் சரி 5 மார்க்லேயும் சரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து குளோரைடு புரோமைடு அயோடினுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து வேரியஸ் டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஃப் ஹேலைட்ஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஹேலைட்ஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டை வந்து நம்ம டைட்ரேட் பண்ணுறதுக்காக வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டரா. இது வந்து அர்ஜென்டிமெட்ரி டைட்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கனாலே ஃபெஜன்ஸ் மெத்தட் தான். when NaCl is titrated with silver nitrate, excess of the chloride ion get absorbed on the silver nitrate precipitate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சார்ப்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்சார்ப்ஷனுன்றது ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினா. இப்போ இந்த precipitate மேலே எக்ஸஸ் ஆஃப் குளோரைட் அயான்லாம் வந்து என்ன ஆகிக்கும் அப்சார்ப் ஆகிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் NaCl வந்து நம்ம யார் கூட டைட்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் கூட டைட்ரேட் ஆகும்போது எக்ஸஸாக இருக்க இந்த NaCl இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற குளோரைட் அயான் வந்து அந்த சில்வர் குளோரைடு precipitation மேலே அப்சார்ப் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைடு நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து AgNO3 கூட டைட்ரேட் பண்ணும்போது அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் ஃப்ளூரசசின் போட்டால் நம்மளுக்கு AgCl வந்து precipitate ஆயிரும்.
இப்போது இந்த ஏஜிசிஎலுக்கு மேலே எக்ஸ்எஸ்ஆர் குளோரைட் அயான்ஸ்லாம் வந்து அப்சார்ப் ஆகிக்கும். அது வந்து ப்ரைமரி லேயர். ரெண்டாவது அதை சுற்றி இப்போ மைனஸ் சார்ஜ் தானே ஃபஸ்ட் லேயராக இருக்குது. செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜாக இருக்கும். ஃபுல்லாக Na ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஏஜிசிஎல் precipitated in presence of excess chloride ion. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிசிஎல் இஸ் precipitated in presence of excess Ag ப்ளஸ் அயான் சில்வர் அயனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து Ag ப்ளஸ்ஸாக இருக்கும். அது வந்து ப்ரைமரி லேயர். ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டாக இருக்கும். ஸோ சில்வர் நைட்ரேட்டாக இருக்கும். அது வந்து மைனஸ் அயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க. ப்ரைமரி அப்சார்ப்ஷன் லேயர் பார்த்தீங்கன்னா குளோரைட் அயான்ஸாக இருக்கும். ஹோல்ஸ் த செகண்டரி அப்சார்ப்ஷன் லேயர் ஆஃப் த சோடியம் அயன் ஆஃப்டர் த ஈக்குவலன்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் த சொல்யூஷன் கண்டெயின் த சோடியம் சால்ட் ஆஃப் ஃப்ளூரசெசின் சோடியம் குளோரைடு வில் பி அப்சார்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்லி சார்ஜ் ஃப்ளூரசெசினாக இருந்துச்சுன்னா செகண்டரி அப்சார்ப்ஷன் லேயர் இன்ஸ்டெட் ஆஃப் நைட்ரஜன் அயான் டியூ டு த அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிங்க் கலர் ஆஃப் த சில்வர் அயான் அண்ட் மாடிஃபைடு ஃப்ளூரசெசின் இஸ் ஃபார்ம்ட் அட் த எண்ட் பாயிண்ட். பிங்க் கலர் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. precipitate அடுத்த லேயர் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். அது ப்ரைமரி லேயர். அதுக்கு அடுத்த லேயர் பாசிட்டிவாக இருக்கும். அது வந்து செகண்டரி லேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபோர்த் மெத்தட் பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன ஃபஜன்ஸ் மெத்தட் பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாமே ஃப்ளூரசெசின் தான் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் மோர்ஸ் மெத்தடில் பொட்டாசியம் குரோமேட் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடு மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தட் ரெண்டுமே ஒன்று தான். வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடில் ப்ரிசிபிடேட் பண்ணுவோம். இதே மாடிஃபைடு வேர்ல்ஹார்ட்ஸ் மெத்தடில் ப்ரிசிபிடேட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நைட்ரோபென்சின் யூஸ் பண்ணி கொயாகுலேட் பண்ண வச்சுருவோம். அதே ஃபோர்த் மெத்தட் ஃபஜன்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூரசெசின் யூஸ் பண்ணி அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸஸாக இருக்கிற குளோரைட் அயான்லாம் வந்து அந்த ப்ரிசிபிடேட் மேலே அப்சார்ப் ஆகுறதுனால நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. அது வந்து ஃபோர்த் மெத்தட். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.